அச்சத்தின் நடுவே அறிவு. இக்கதை ஒரு ஒட்டகத்தின் அறிவையும் அதை பயன்படுத்திய விதத்தையும் பற்றியது. அழகான ஒரு பாலைவனத்தில் மணல் துகள்கள் சூரிய ஒளியில் தங்கமாய் ஜொலித்தன. வெயிலும் ஊசி போல் குத்தியது, மணலும் காற்றோடு பறந்தது. தூரத்தில் ஒட்டகங்களின் நிழல்கள் நடனம் ஆடியது. அந்த இடத்தில் வாழ்ந்தது ஒரு சிறிய ஒட்டகம். அவனைப் பற்றி மற்ற ஒட்டகங்கள் கேலியாக, சுமைக்குத் தாங்க முடியாத ஒட்டகம், பயனே இல்லாதவன், யாருக்கும் எந்த வேலையிலும் பயனில்லை என்று சொன்னார்கள். அந்த வார்த்தைகள் அவனது உள்ளத்தை மெதுவாகச் சாய்த்தன. ஆனால் அவன், என் அறிவும் அருமையும் ஒருநாள் புரியும் என்று அமைதியாக மனதுக்குள் எண்ணினான். ஒருநாள் ஒட்டகங்கள் எல்லாம் பாலைவனத்தில் பயணத்துக்கு புறப்பட்டன. வெயிலும் மணலும் அவர்களை சோர்வடையச் செய்தன. நடந்து நடந்து அவர்கள் மிகவும் சோர்வடைந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு பெரிய மரத்தின் கீழ் சிறிய நிழல் தெரிந்தது. அவர்கள் அனைவரும் அந்த நிழலில் உட்கார்ந்து ஓய்வு எடுத்தனர். சிலர் மூச்சு விட்டனர், சிலர் கண்களை மூடினர். அமைதியாக இருந்தது. அந்த அமைதிக்குள் திடீரென சத்தம் வந்தது. ஒரு ஒட்டகம் பயத்தில் கத்தினது. புலி, புலி, பாதையில் புலியின் தடம் என்றது. அந்த குழப்பத்திலும் பயத்திலும் ஒட்டகங்கள் எல்லாம் சிதறி ஓடிவிட்டன. ஆனால் ஒரே ஒரு ஒட்டகம் மட்டும் ஓடவில்லை. அது யாரும் மதிக்காத அந்த சிறிய ஒட்டகம். அவன் அமைதியாக நின்று மண் மீது இருந்த தடங்களைப் பார்த்தான். அவன் நிதானமாக, இது உண்மையிலேயே புலி தடமா என்று சிந்தித்தான். பின்னர் அவன் மற்ற ஒட்டகங்களை பார்த்து, இது புலியின் தடம் இல்லையே, பாதம் சிறியது, நகங்களும் கூர்மையாக இல்லையே, இது ஒரு நாயின் தடம் என்று சொன்னான். மற்ற ஒட்டகங்கள் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தன. அவர்கள் தங்கள் பயத்தை மறந்து மண் தடங்களை கவனித்தனர். அவன் சொன்னது சரி, அது ஒரு நாயின் தடம்தான். அந்த நாள் முதல் யாரும் அவனை பயனில்லை என்று சொல்லவில்லை. அவனது அறிவை அனைவரும் பாராட்டினர். அந்த சிறிய ஒட்டகம் அறிவால் பெரியவனானான். இக்கதையின் நெறி, அறிவிற்கு ஆபத்து இல்லை, ஏனெனில் அச்சம் வந்தாலும் அறிவு வழியை காணும்.